அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை பாமகவுடைய முழு ஓட்டுமே சீமானுக்கு தான் அப்படின்றது தான் ரவீந்திரன் துரைசாமியுடைய கருத்து கணிப்பு தகவலாக இருக்கு. இது குறித்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஒரு பெரிய கட்சி அப்படின்னா பாமக கட்சி அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படின்னும் வன்னியர் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க மொத்த பேருமே அங்கதான் அதிக அளவில் இருக்காங்க. அவங்களுடைய ஆதரவுனால தான் பாமக கட்சி விக்கிரவாண்டியுடைய ஒரு நாடி துடிப்பை குறித்து அரசியல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருக்காரு. ஆனா தற்போதைய பதிவுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாமக கட்சி எப்போ பாஜக கட்சியோட கூட்டணி வச்சாங்களோ அப்பவே பாமக கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய வன்னியர்களோட ஓட்டு பார்த்தீங்கன்னா திசை மாறி போயிருக்கு அப்படின்னும், அதுல ஒரு சில ஓட்டுகள் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதற்கு பிறகு சீமானுக்கும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தான் மூத்த பத்திரிகையாளரான ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. நேற்று தினம் ஆதன் தொலைக்காட்சியில் நேர்காணல் கொடுத்திருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி என்னென்ன விஷயங்களை பகிர்ந்திருக்காரு அப்படின்னா, 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னும், 13ஆம் தேதியே தேர்தலுடைய முடிவுகளும் வெளியாக போகுது அப்படின்னும், இந்த தேர்தலுடைய முடிவுகள் விக்கிரவாண்டியில யாருக்கு ஆளுமை அதிகமாக இருக்கு அப்படின்றத காட்டிடும். ஆனா இதுல மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் என்னென்ன அப்படின்றத இதுல நம்ம பேச போறோம் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. நிச்சயமாக திமுக கட்சி தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத உண்மையாக இருந்தாலும் விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சீமானுடைய ஆளுமை குறித்து நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னும், ஏன்னா வன்னியர்களுடைய முழு வாக்கையுமே சீமானவர்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த பகுதியில் வன்னியர்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான் அப்படின்றத நானே நேரடியாக இறங்கி ஆய்வு செய்யும் போது தான் பல தகவல் வெளியாகி இருக்கு அப்படின்றது ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இதற்கு ஆதன் மாதேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பகுதியில் 2 முறை நானே நேரடியாக சென்று மக்கள் கருத்து கணிப்பு நடத்திருக்கேன். அதுல இவ்வளவு காலம் பாமக கட்சி ஓட்டு போட்டுட்டு இருந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு என்னிடமே சொல்லியிருக்காங்க. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமியிடம் கேட்டிருந்தாரு. இதற்கு ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமாக வன்னியர்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான் போக போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக கட்சி ஜெயிப்பாங்க அப்படின்னாலுமே திமுக அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமாக நாம் தமிழ் கட்சி தான் இருப்பாங்க அப்படின்றது ரவீந்திரன் துரைசாமியுடைய கருத்து கணிப்பாக இருக்கு. இந்த ஒரு வீடியோவை சில காப்பிரைட்ஸ் காரணங்களால் எங்களால் இணைக்க முடியாது. இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆதன் தொலைக்காட்சியில் ரவீந்திரன் துரைசாமியுடைய 30 நிமிட காணொலியில் நீங்க பார்க்கலாம். அதனுடைய சுருக்கத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் விரிவாக சொல்லியிருக்கோம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.